டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ஜனநாயக படம் ஓடிடில லீக் ஆயிருக்கு. இது எப்படி ஒரு இதுல என்னங்க, இது எல்லா படம் தான் ரிலீஸ் ஆகுது. எவ்வளவு படம் ரிலீஸ் ஆகுது? என் படங்கள்லாம் கூட ரிலீஸ் ஆயிருக்கு. அன்னைக்கெல்லாம் அந்த கேள்வி கேட்கல. எத்தனையோ படங்கள் தமிழ் சினிமாவில், எத்தனையோ படங்கள் ப்ரொடியூசருக்கு தெரியாம ஓடிடியில திருட்டு வலைதளங்கள்ல எல்லாம் போட்டு மக்களும் பாக்குறாங்க. ஒரு படத்தை எடுக்கிறோம், கோடிக்கணக்கான செலவுகள், வீடு வாசலை வித்து தான் படம் எடுக்கிறாங்க, வட்டிக்கு பணம் வாங்கி தான் படம் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கிற படத்தை கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் திருட்டுல உட்கார்ந்து பார்க்கக்கூடிய மனநிலை மக்கள்கிட்ட இருக்கா இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு படங்கள் வருது, அதுல இது ஒரு படம், அவ்வளவுதான். இதுல ஒண்ணு பெருசா பேசுறதுக்கு என்ன? நடிகர் நாட்டை ஆள முடியாது அப்படின்ற மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் செங்கோட்டையனுக்கு தெரியாத நடிகர் நாட்டை ஆள முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி எப்படிங்க நடிகர் நாட்டை ஆள முடியும்? அப்படி ரீகன் ஆண்டு இருக்காரு அமெரிக்காவை. ரீகனா அவரு, சாரி, அவர் நடிகர் தானே அவரு. சரி, ஏதோ ஃப்ளோவில் வந்துருச்சு, சரியா தப்பான்னு தெரியல. அப்ப அப்படி பார்க்கும்போது நீங்க முதலமைச்சர் இங்க தமிழ்நாட்டை எம்ஜிஆர் ஆண்டிருக்காரு, ஆந்திராவை நடிகர் இவர் ஆண்டிருக்காரு. அது பிரச்சனை இல்லை. அவங்க ஆண்டிருக்காங்க அப்படின்னால் அதற்கான அரசியல் அறிவை பெற்று ஒரு மிகப்பெரிய திராவிட இயக்கத்துல எம்ஜிஆர் அவர்கள் நீண்ட பயணம் செய்து அதுல பொறுப்புல இருந்து மக்களை சந்திச்சு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாத்துலயும் கலந்துக்கிட்டு எத்தனை பொதுக்கூட்டங்கள் அவங்க எல்லாம் கலந்துக்கிட்டு பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு கூட்டம் போடுறதுக்கே 48 பேரை சாகடிச்சிருக்கிறீங்க. நீங்க எத்தனை கூட்டம் போட்டு எத்தனை பேரை சாகடிக்க போறீங்க? இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. ஒரு நடிகன், எந்த மனிதனும் வேண்டாலும் இந்த ஜனநாயக நாட்டுல அரசியலுக்கு வரலாங்க. அதுல இவன் வரணுங்கிறதா இங்க பிரச்சனை கிடையாது. வர்றதுக்கான தகுதி இல்லாட்டியும் பிரச்சனை, வந்ததுக்கு அப்புறமா அந்த தகுதியை வளர்த்துக்கணும்ல. ஆனா நாங்க எதையுமே செய்ய மாட்டோம், ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு ஒரு அரசியல் பண்ணுவோம், அடுத்து எடுத்தோன்னே ஸ்ட்ரைட்டா நாங்க முதலமைச்சர் தான் வருவோம்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப சீப்பா இருக்கு. நாட்டாக்குடியில ஊரே காலி பண்ணி போயிட்டாங்க. அது அண்ணா, நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, சினிமா படத்துல ஹீரோக்கள் திடீர்னு ஐ வாண்ட் நோ யூ நோ இங்கிலீஷ்ல பேசினா உடனே தேட்டர்ல கைதட்டுவாங்க. ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. படம் பார்க்குற நிறைய பேருக்கு, பாமர மக்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. அப்ப திடீர்னு ஒருத்தர் இங்கிலீஷ்ல பேசணும்னா ஹீரோயினுக்கு முன்னாடி யார்கிட்ட பேசிட்டா உடனே எல்லாம் கைதட்டுவாங்க பயங்கரமா. அதே மாதிரிதான் அண்ணாமலை. ஏதோ நான் படிச்சிருக்கிறேங்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு நல்ல காரியம் பண்ணியிருக்கலாம். ஒரு ஐபிஎஸ் அதிகாரிங்கிறது எவ்வளவு பவரானது. ஒரு மாவட்டத்தையும் நீங்க உயர்த்தலாம். ஏன்னா அதெல்லாம் எதுவுமே செய்யாம நீங்க ஒரு கட்சியில முதல்ல தனியா ஆரம்பிச்சாரு, தனியா அப்படியே ஒரு ஊரா சுத்தி பார்த்தாரு, தனியா ஒரு அமைப்புனாரு, எல்லாம் இன்னும் செல்ஃப் எடுப்படலை. அதுக்கப்புறம் பிஜேபியில போய் சேர்ந்துட்டு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. உன்னா 4364 கோடி 12,020 எங்களுக்கு தெரியாது அதெல்லாம். ஆனா அந்த ஊர் இன்னைக்கு எப்படி இருக்கு? நீ ஏதோ சும்மா வாட்ஸ்அப்லயும் பேப்பர்லயும் ஏதோ ஒரு செய்வனா சொல்ற செய்தியை கேட்டு நம்ம பேசக்கூடாதுல்ல. அந்த ஊரு இன்னைக்கு அது எல்லா வசதிகளோட, அதுவும் ஃபில்டர் தண்ணி, அதாவது மினரல் வாட்டர் குடிக்கிறாங்க அந்த கிராமத்துல. என்ன, சிசிடிவி கேமரா, சாலைகள் எல்லாமே சரி பண்ணி முள்வேலி அமைச்சு பல ஒரு 2-3 தொண்டு நிறுவனங்கள் அங்கே 2-3 பேர் அங்கே வேலை செய்கிறாங்க. பல பேர்கள்ட்ட உதவிகளை பெற்று சுற்றி அந்த பயிர்களை பாதுகாக்கிறதுக்கு, ஆடு மாடுகள்கிட்ட பாதுகாக்கிறதுக்கு முள்வேலிகளை அமைச்சு அந்த ஊரே இன்னைக்கு ஒரு முன்னேற்றம் அடைஞ்சு விவசாயத்திலே அது இன்னைக்கு ரெடியாகி வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அரசாங்கம், மாவட்ட ஆட்சியாளர்லாம் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. எதுவுமே தெரியாம போற போக்குல ஏதோ ஒன்று பேசணுமேனுட்டு ஏதோ ஒன்று சொல்றாரு. இது அவருடைய ரெகுலர் பழக்கம் தான். எனக்கு தெரிஞ்ச அவர் அண்ணாமலைங்கிறத விட புழுகுமலைன்னு வைக்கலாங்க, நல்லா இருக்கும் பேர். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.